Video is for educational purposes only. No income or result is guaranteed. This is not investment advice. Always do your own research. வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது இந்த டெமோ ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு. தென் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுதா, டெமோ ட்ரேடுக்கே அதான் அர்த்தம். ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதா, ஒரு கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். அதுக்கு முக்கியமாக இருக்கிறது டெமோ ட்ரேடை விட பார் சார்ட் ரீப்ளே அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளவு, எப்படி அக்யூரசி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸாக நடந்த டேட்டாஸை நம்ம பிரேக் பண்ணி அனலைஸ் பண்ணி அது டார்கெட் வருதா ஸ்டாப் லாஸ் வருதா எவ்வளோ ஒரு 20-30 இடத்துல பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது இந்த எவ்வளோ அக்யூரசி இருக்குது யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்குன்னு. சரியா, அதை பற்றி இந்த பார் ரீப்ளே அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் குயிக்காக. சரி, சார்ட் எடுத்துப்போம். நீங்கள் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இந்த பார் ரீப்ளேயில் ஃப்ரீயாக கிடைக்காது. சரியா, பார் ரீப்ளேங்கிறது பெய்டு தான். நீங்கள் இப்போ ஒரு இன்ட்ராடே நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு 3 மினிட்லேயே 1 மினிட்லேயே நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பெய்டு வெர்ஷன் தான் எடுக்கணும், லைக் ட்ரேடிங் வியூ இதெல்லாம். அதனால் ஏதாவது புரோக்கர் இருப்பாங்க, தான் மாதிரி புரோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் அவங்க சார்ட்டில் எங்கே இருக்குது இப்படி எடுத்துப்போம். சார்ட்டுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல மேலே பார்த்தோம்னா ரீப்ளே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணிட்டோம்னா உள்ளே போயிடும். ஜஸ்ட் முக்கால்வாசி எல்லாருமே நிஃப்டியில் தான் நான் பண்ணுறோம். அதனால் நிஃப்டி சார்ட் எடுத்துப்போம். நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட் ஸ்கேல்பர்ஸ் நம்ம லைவில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ இது ட்ரேட் ஆகிருக்குல்ல, இந்த இடத்த நான் இப்படி பிரேக் பண்ணுறேன். பிரேக் பண்ணணுமா கட் ஆகிடும். சரியா, கட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான். நீங்கள் வேறு இண்டிகேட்டர் கூட போட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப்பு அப்படின்னு அடிச்சுக்கு டேவோட ஹை திரும்ப வந்திருக்கு. தென் இது ரிஜெக்ஷன் கேண்டில் கூட. சரியா, இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம் பாருங்கள். நான் மேலே பின் பண்ணுறேன். சரியா, இன்ட்ராடே எப்படி அனலைஸ் பண்ணி இந்த ஓப்பன் ஈக்குவல் டு கேண்டில் அப்படின்னு நான் கொடுக்குற வீடியோ பாருங்கள். சரி, இந்த இடத்துல ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில். சரியா, ரிஜெக்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஓகே இது டபுள் டாப்பு, இது நெக்லைன்னு சொல்லுவாங்க. இந்த நெக்லைன் பிரேக் பண்ணும்போது ஒரு செல்லு எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நெக்லைன் பிரேக் பண்ணுதா பார்ப்போம். அடுத்தடுத்து கேண்டிலில் நெக்லைன் இப்போ பிரேக் ஆகிடுச்சு. சரியா, நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரே நிமிஷம், நெக்லைன் பிரேக் நகர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, இது பண்ணிவிட்டு திரும்ப நெக்லைன் பிரேக் ஆன இடத்துல இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான். இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு ட்ரேடு செல் தானே, செல் எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரியா, செல் ட்ரேட் போடுறோம். செல் ட்ரேட் போடுறோம் அப்படிங்கும்போது அப்படியே ஓட விட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3ல் வச்சுப்போம். டார்கெட்டுக்கு மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், டேவோட லோ ஆர் டபுள் டாப்போட இது. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதோட அக்யூரேசி என்ன, இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரேட்ஸ் நீங்கள் பை அண்ட் செல் அமைக்கி என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அக்யூரேசி என்னன்னு. இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு நம்ம ரேண்டமாக ஒரு பிரேக்கப் பண்ணிட்டு பை அண்ட் செல்னு ப்ளே பண்ண விட்டுட்டு பை, தென் திரும்ப பை, இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரிஸை இதிலே கொடுத்து நம்ம பை அண்ட் செல்ஸ் எவ்வளோ மொத்தமாக அக்யூரசி என்ன, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரே கிளிக்கில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த பேக் டெஸ்ட்டுங்கிறது நம்ம இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று தான் இதில் அட்வான்டேஜ். தென் கண்டிப்பாக ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறது அதை விட ரொம்ப முக்கியமானது. இந்த பார் ரீப்ளே ஃபீச்சர் அப்படிங்கிறது நம்ம அக்யூரசி எவ்வளோ இருக்குது, தென் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏன்னா எப்பவுமே ஒரு அக்யூரசிங்கிறது 70% கீழே போயிடக்கூடாது. அதை நம்ம ஒரு 80 கிட்ட வச்சுக்கணும். சரி, 90% அக்யூரசி அது எல்லா ட்ரேட்லேயும் அமையாது, ஆனால் 70 இருக்கணும். அதை ஒரு 80 கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி அந்த பார் ரீப்ளே சார்ட்ஸ் அந்த யூஸ் பண்ணும்போது உங்களோட ஓவரால் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் ஒரு 1 ஹவரில் ஈஸியாக உட்காந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அதுக்காக தான் இந்த இதுங்கிறது. நான் மோஸ்ட்டாக அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீயாக யாரும் தரது கிடையாது. ட்ரேடிங் வியூவில் இருக்குது, ஃப்ரீயாக தரதில்லை. அது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வீக்லி சார்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இது நம்ம 1 மினிட்ல 3 மினிட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் தான் மாதிரியான ப்ரோக்கர்ஸ் ஃப்ரீயாக தரும்போது அதில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தென் இப்போ நீங்கள் ஒரு 1 hour சார்ட் பார்க்கணுமா, டே ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ, நான் நிஃப்டியில் நான் ஸ்விங் ட்ரேடருங்க
அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இப்போ வந்து பார்ஜி ரீப்ளே எடுத்துகிட்டு வந்து பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து இது பண்ணுறீங்க. அப்படியே ஃபிபனாச்சி வச்சு நான் ஒரு டார்கெட் போடுறேன்னு வச்சுக்கலாமே. ஃபிபனாச்சி வச்சு சரி ஓகே 61.8 வந்திருக்கு, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கான், இது நெக்ஸ்ட் இங்கே போகணும், நான் ஸ்டாப் லாஸை வந்து இது கீழே வச்சுக்கிறேன். இந்த கேண்டில் நல்லா பையிங் கேண்டில் வந்திருக்கான், இந்த பையிங் கேண்டில் ஒரு 300 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு இல்லைங்களா, 300 கீழே வச்சுக்கலாம் ஒரு தள்ளி அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணுறேன். இப்போ வந்து பை அப்படின்னு போட்டாச்சு. ரன் பண்ண விடும்போது அது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஆகுது, திரும்ப ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் இப்படியே வரான், அப்படியே கன்சால்டேஷன் அரைச்சிக்கிட்டே இருக்கான். சடனாக என்ன ஆகுது, ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில்ஸ் வந்துட்டு அப்படியே டார்கெட் போகுதா, ஸ்டாப் லாஸ் போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. தென் இது ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம், பேக் டெஸ்ட் பண்ணி. சரியா, ஸ்விங் ட்ரேட் நமக்கு வந்து நார்மலாக டே சார்ட் யூஸ் பண்ணுவோம். இன்ட்ராடே 3 மினிட்ஸ் அதான் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், டைம் ஃப்ரேம் எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் வீடியோவில். அதுவரையில் டாடா பாய் பாய் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ போடலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், பாய். This video is for educational purposes only.